ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மத்திய கொழும்பின் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய ஷராஃப்டீன் அலி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். வரவு செலவு திட்டம் தொடர்பாக பேச வேண்டியிருக்கின்றது கொழும்பு மாநகர சபையில். ஏனென்றால் கொழும்பு மாநகர சபையிலே நீங்கள் இருந்தவர்கள். சுமார் எத்தனை வருடம் கொழும்பு மாநகர சபையில் நீங்கள் இருந்தீர்கள்? நான் 23 வருடங்களாக 23 வருடமாக இருந்தீர்கள். கடந்த காலங்களில் நடந்த ஊழல்கள் தொடர்பாக விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதி நியமித்திருக்கிறார். அதாவது கொழும்பு மாநகர சபையில் நடந்த ஊழல்கள் தொடர்பாக விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமித்து அந்த விசாரணை ஆணைக்குழுவுக்கு மக்களும் முறைப்பாடு அளிக்கலாம் என்று அதை திறந்து விட்டிருக்கின்றார்கள். யாருமே முறைப்பாடு அளிக்கலாம் என்று அது ஒரு திறக்கப்பட்ட விசாரணை குழுவாக இருக்கின்றது. உண்மையில் என்னென்ன ஊழல் நடந்தது, மோசடிகள் நடந்தது உங்களது காலத்தில்? ஊழல் என்பது கொழும்பு மாநகர சபை மட்டும் ஊழல் செய்த ஒரு சபையாக இருக்க முடியாது. நான் ஜனாதிபதி அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளூராட்சி சபைகளையும் பொதுவாக ஊழல் நடந்திருக்கும் என்று சொன்னால் அதை விசாரிக்க அவர் அப்படி ஒரு ஆணைக்குழுவை போட்டிருந்தால் இதைவிட சிறப்பாக இருக்கும். ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட ஒழிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அதிலும் ஒரு அரசியல் கலப்பு ஒன்று இருக்கின்றது. இந்த கொழும்பு மாநகர சபை என்பது நாட்டின் தலையாய மாநகர சபை. இந்த நாட்டின் தலைநகரின் உள்ளூராட்சி கட்டமைப்பை உள்ளடக்கிய ஒரு சபை. இந்த சபையில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அது ஆளும் என்பிபி உடைய மேயருடைய பட்ஜெட் தோல்வி அடைகின்றது. அடுத்த பட்ஜெட்டிலே வெற்றி காணப்பட வேண்டும். இந்த இரண்டு பட்ஜெட்டுக்கு இடையிலே தான் இந்த குழு நியமிக்கப்படுகிறது. இதில் தெளிவான அரசியல் இருக்கின்ற ஒருவேளை அது இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பயமுறுத்தக்கூடிய இப்படி ஒரு சூழல் தான் அங்கே இருந்தது. எது எப்படியோ ஊழல் என்பது கொழும்பு மாநகர சபையில் நடந்திருக்குமே. ஆனால் எங்களுக்கு வெளிப்படையாக இது ஊழல் இது சொல்வதற்கு இங்கே நான் ஒரு தரவையும் கொண்டு வந்திருக்கவில்லை. மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்குமே ஆனால், தவறுகள் இழைக்கப்பட்டிருக்குமே ஆனால் தயவு தாட்சண்யமின்றி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். இருந்தால் இந்த ஜனாதிபதி நேற்று கூட இந்த சென்ற வாரம் நான் நினைக்கின்றேன் கேபினட் அமைச்சர் நம்முடைய இந்த பேச்சாளர் ஜெயதீஸ கூட நகரசபை ஊழலை பற்றி பேசியவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. மத்திய அரசின் ஊழல்களை பற்றி ரணில் விக்ரமசிங்கவுடைய மத்திய வங்கி பிணை முறி கொள்ளை இன்னொரு பிரச்சனைகளை பேசி பதவிக்கு வந்தவர்கள் இப்பொழுது கல்லணை புரிவதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றார். அதாவது முக்கியமான ஆதாரங்கள் சூட்சமமாக முறையிலே அளிக்கப்படும். நான் கேட்கின்றேன் பிரேம், இன்றைய ஜனாதிபதி அன்றைக்கு கெப்பிலே வைத்து அதை இந்த ஃபைல் நாங்கள் பார்த்தோம். ஒரு கெப்பில் ஃபைலை வைத்துக்கொண்டு மீடியோ ஷோ போட்டார். அவருடைய கெப்பில் இருந்த ஃபைலை யார் அளித்தது இந்த கேள்வி. எனவே இந்த உள்ளூராட்சி சபையில் அதாவது அவர் என்ன சொல்கிறாருண்டா, அந்த அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அந்த செய்தியை நானும் பார்த்தேன். அவர் என்ன சொல்ல வரார் என்றால், அந்தந்த காலப்பகுதியில் இருந்த அதிகாரிகளால் அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய கையில் கொப்பிஸ் இருந்தது தானே, ஃபைலை அதை வைத்து சொல்லலாமே. தற்போது நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை என்னிடம் இது சம்பந்தமான இந்த ஃபைலுடைய பிரதி இருக்கின்றது, இது அளிக்கப்பட்டிருந்தால் அந்த நேரத்திலே அந்த பதவி அந்த அரச உத்தியோகத்தை யார் என்று கேட்டு விசாரணைக்கு உட்படுத்தலாமே. எல்லாம் அழிந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் கெப்பில் வச்சு ஊரூர அலைஞ்சு தெரிஞ்ச ஃபைல் எங்கே போச்சு? எனவே கொழும்பு மாநகர சபையின் ஊழலை கண்டுபிடிங்கள், தண்டனை கொடுங்கள், அது பிரச்சனை வேறு. இருந்தாலும் நான் நினைக்கவில்லை இதிலே ஒரு தெளிவான ஒரு மனநிலையிலே இந்த விடயங்கள் நடப்பதாக எனக்கு புரியவில்லை. ஆனால் அதே போன்று கடந்த கேபினட் ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்கிறார், சரி நீங்கள் ஆட்சிக்கு வரும் முதல் சொன்னீங்க உகண்டாவில் இருக்கக்கூடிய பணத்தை நாங்கள் கொண்டு வரோம் என்று சொன்னீங்க. ஆனால் உகண்டாவில் உள்ள பணத்தை கூட இன்னும் கொண்டு வர முடியும். அவர் சொல்கிறார், நீங்கள் உகண்டா பின்னுக்கு போகாதீங்க, மஹிந்த ராஜபக்சக்கள் துபாயிலும் பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க, இது தொடர்பான விசாரணைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நலிந்த ஜாதிஸ் அவர்கள் சொல்கிறார், துபாயிலையும் மஹிந்த ராஜபக்சக்களால் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது, நாங்கள் அதை வெளியில் கொண்டு வருவதற்கு விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறார். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டாக இருந்தது, ரணில் விக்ரமசிங்க காலத்தில், மைத்ரிபால சிறிசேன காலத்தில் இந்த உகண்டா துபாய் கதையெல்லாம் வரலை. அதை தான் நாங்களும் கேட்கின்றோம். நண்பர்கள் என்பதுக்காகவா? இல்லை, உகண்டா ரணில் விக்ரமசிங்குடைய ஆட்சியிலே ஒரு விடயத்தை தெளிவாக வைத்து, ரணில் விக்ரமசிங்க 2.5 வருடம் என்கின்ற ஒரு குறுகிய காலம் இந்த நாட்டை பொறுப்பேற்றார். அதுக்கு முதல் 4 வருடம் பிரதமராகத்தான். அவருக்கு மேலே அவரையும் வழிநடாத்தக்கூடிய ஜனாதிபதிகள், பாதுகாப்பு அமைச்சை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
மிக தெளிவான ஒரு 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 ப ஒரு ப அதாவது மிக தெளிவான ஒரு அதிகாரம், அதாவது இந்த ஜனாதிபதி அதிகாரத்தை அவர் 2.5 வருடங்கள் தான் செய்து அந்த அந்த காலத்தையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்று இதற்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்த காலம் கிடையாது. பெட்ரோல் போலின் வரிசையிலே, டீசல் வரிசையிலே, பாஸ்போர்ட் வரிசையிலே, பால்மா வரிசையிலே, கேஸ் வரிசையிலே மக்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக ஒருத்தர் சுருண்டு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு உறவுமுறை நண்பருடைய மகன் கூட நித்தம்போ செட்டில் மரணத்தை தழுவினார். அப்படியான ஒரு சூழலில் நாட்டை பொறுப்பேற்றவர் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உகண்டா துபாய்க்கு பின்னால் போகக்கூடிய ஒரு நேரமோ ஒரு சூழலோ ஒரு கால அவகாசம் இருக்கவில்லை. அவர் எதை பொறுப்பாக எடுத்திருந்தாரோ அதை நிறைவேற்றி கொடுத்தார். அவர் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கலாம் ஒன்று. அடுத்தது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஏதோ ஒரு ரணில் விக்ரமசிங்குடைய நண்பர், எனவே ரணில் விக்ரமசிங்க அவரை பாதுகாக்கின்றார். அனுரகுமார் திசாநாயக்கோட பக்கா எதிரி கிடையாது. ரணில் விக்ரமசிங்கும் மஹிந்த ராஜபக்ச ஒரு நாளும் கூட்டணி அமைத்து போட்டி போட்ட வரலாறு இந்த நாட்டு அரசியலில் கிடையாது. கடைசியாக ஜனாதிபதி ஆகுவதற்கு மொட்டு கட்சியில் இருந்தவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நிர்பந்த சூழலில் ஆதரவு வழங்கியதை தவிர எப்பொழுதுமே ஐக்கிய தேசிய கட்சியுடன் இந்த இடதுசாரி மஹிந்த ராஜபக்ச இணைந்து போட்டியிட்ட வரலாறு கிடையாது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச ஹெல்பிங் அம்பான் தோட்ட அதாவது வங்கி கணக்கிலே சுனாமிக்காக வந்த சில உதவித்தொகைகளை வைப்பிலிட்டார் என்ற குற்றச்சாட்டு இருந்த 2005 வீடு வீடாக செய்து மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து போஸ்டர் ஒட்டி அவரை பதவியில் அமர்த்தியவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள். எனவே இந்த ரணில் விக்ரமசிங்க தான் மஹிந்தவுடைய நண்பர், இவர்கள் எதிரிகள் என்ற சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. உகண்டா உகண்டா உகண்டான்னு பேச வேண்டாம், துபாயை பற்றி பேசுங்கள் என்றால் உகண்டா பற்றி நாங்களா பேசினோம்? நீங்கள் மக்களை ஏமாற்றிய பல பொய்களில் அதுவும் ஒன்று. எப்படி காஞ்சனோட பொக்கெட்டுக்கு பெட்ரோல் காசு போச்சோ அப்படி ஒரு பொய் தானே. உண்மையான உகண்டா கதை என்ன? உகண்டாவுடைய கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுவதற்கு டெண்டர் மூலமாக ஒரு கம்பெனியிலே பெறப்பட்ட அந்த பண நோட்டுகள் இலங்கையில் அச்சடிக்கப்பட்ட அந்த பணம் உகண்டாவுக்கு கப்பலில் போன கதையை கொண்டு வந்து ராஜபக்சர்கள் பணத்தை கடத்தினார்கள் தான் சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன பொய்யை இப்போ அதை பற்றி பேசுவா, அந்த துபாயை பற்றி பேசுங்கள் என்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் குண்டை போல் நீங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா அதை பேச வேண்டாம் என்று சொல்லல, அதுக்கு பின்னால் போகாம துபாயும் இருக்குது, நீங்கள் தான் போங்க. அதுக்கு பின்னால் நாங்கள் போய் என்ன செய்ய? அதுக்கு பின்னால் நீங்கள் போங்க. துபாயில் சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்களா தேடுங்க. இன்று இந்த 10 மாதம் இந்த 1 வருஷத்தில் அமைச்சர் பதவி எடுத்தவர்கள் கூட இப்போ செங்கிலால இந்த வீடு வாங்கியிருக்கிறாங்களா, அதையும் தேடுங்க. அமைச்சரின் பெயரை கூற முடியுமா? இல்லை, எனக்கு பூரண தகவல் இருந்தால் கூறுகின்ற. நீங்கள் கேபினட் அமைச்சரா ஒரு பிரதி அமைச்சர் செங்கிலால வீடு வாங்கியிருக்கின்றார், அதையும் தேடுங்க. ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாமே என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள். தேர்தலுக்கு முதவே அவர்கள் 2024 ரேஞ்ச் ரோவரில் தான் வந்தார்கள் சில நிகழ்ச்சிகளுக்கு, நான் பார்த்துருக்கேன். வசதியானவர்கள் தானே அவர்கள். செய்த தொழில் என்ன என்பதும் தேட வேண்டும். எப்படி வசதி வந்தது? இல்லை, சில சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருக்கிறாங்க, நலநலத்துறை. இல்லை, அப்படி தேர்தலுக்கு முன்னாடி அப்படி சொல்லவில்லை. உள்ளாடைகளை கூட அடுத்தவர்கள் கொடுக்க வரை பார்த்து கொண்டிருந்ததாக தான் சொன்னாங்க. அது ஒரு சிலர். இப்பொழுது நீங்கள் செங்கிலாத வீடு வாங்கினவர்கள் அந்த ஒரு சிலரில் என்பதை நீங்கள் தேடி பார்த்துக்கணும். சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த மஹிந்த ராஜபக்சக்களோடு இருந்த அந்த கதையெல்லாம் சஜித் பிரேம் நீங்கள் சொன்ன மாதிரி ரணில் விக்ரமசிங்க எப்போதுமே கூட்டு வச்சதில்லைன்னு சொல்லிங்க. இப்போ கூட நாமல் ராஜபக்ச முன்னாடி வந்து கொண்டிருக்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் அவருக்கு ஆதரவான பதிவுகள்லாம் வருது. அடுத்த 2029 ஜனாதிபதி யார்? அதில் சஜித், அனுர, நாமல். இப்போ நாமல் உள்ளே வந்திருக்கிறார் இந்த போட்டி. நாமல் இந்த போட்டி உள்ளுக்கு வாரார். இப்போ நாமல் போட்டி உள்ளுக்கு வார நேரம் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2024 ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த மொட்டு சின்னத்தின் ஆதரவாளர்கள் என்ன செய்ய போகிறாங்க? இல்லை, 2024 தேர்தலில் மொட்டு சின்னத்தின் வாக்குகள் ஒரு பெருவாரியாக ரணில் விக்ரமசிங்க வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டால் அது நடக்கவில்லை. அது நடந்திருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பார். மொட்டு சின்னத்துக்கு, அதாவது மொட்டு என்பதும் புதிய கட்சி தானே. அந்த புதிய கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியுடன் வந்தது 2018 உள்ளூராட்சி தேர்தல். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் அன்று பெற்ற அதை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச 65 லட்சம் வாக்குகளை பெற்று 3/2 பெரும்பான்மை பெறுகின்றார். அந்த 65 லட்சம் வாக்குகள் தான் ஏற்பட்ட மக்கள் போராட்டம் 69. அந்த வாக்கு வங்கி தான் மீண்டும் அனுராலியாக மாறியது. இங்கே வலதுசாரி
வாக்கு வங்கியிலே பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு அதில் ஏற்படவில்லை. ஒரு பேரலையிலே சிறுபான்மைக்கு எதிரான அலைகள், அப்படியே முஸ்லீம்களும் இந்த தமிழர்களும் ஒடுக்கப்பட வேண்டும், அதற்கு சிறந்த ஒரு சிங்கள பெரும்பான்மையை காப்பாற்றக்கூடிய தலைவராக கோட்டாபய ராஜபக்ச சித்தரிக்கப்பட்டார். அதனால் அந்த வாக்கு வங்கி அங்கே போனது. அது கொஞ்சமாக நாமலின் பக்கம் திரும்புகின்றது என்பதை நாங்களும் ஊகிக்கின்றோம். இங்கிருந்து அங்கு போனது, அங்கிருந்து இங்கு வருகின்றது, இவ்வளவுதான். அதையும் விட கூடுதலாக இங்கே வலதுசாரி பக்கம் வாக்கு இருக்கின்றது. ஐக்கியத்தின் ஆரம்பத்தில் சொன்னது போல் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க இணையும் பட்சத்திலே நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு அவ்வளவாக இல்லை என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் நாமல் ராஜபக்ச ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இளம் சமூகத்துக்கு ஒரு சிறந்த அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு எழுந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தன்னை காண்பிக்கக்கூடிய முயற்சியில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவருடைய கவர்ச்சி என்பது ஓரளவு இருக்கின்றது, நான் அதை மறுப்பதற்கு. நாமல் ராஜபக்ச தொடர்பாக பேசும்போது ஆளும் தரப்பிலே சொல்லப்படுகிற சில விடயங்கள், அவர் வெளியே இருந்தால்தானே வாக்கு கேட்பார், வெளியில் இருந்தால்தானே அவர் தேர்தலுக்கு வருவார் என்றெல்லாம் ஒரு பயமுறுத்துகிறார்கள். அப்படி நாமல் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மேல் இருக்கும் பயத்தை விட இந்த அரசுக்கு நாமல் ராஜபக்ச மீது இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, இந்த அரசுக்கு வந்து நாமல் ராஜபக்சை விடவும் ரணில் விக்ரமசிங்க மீது, சஜித் பிரேமதாசை விடவும் ரணில் விக்ரமசிங்க மீது தான் பயம் இருக்கின்றது. அதனால்தான் பிணை முறையிலே ரணில் விக்ரமசிங்க என்பவர் மிஸ்டர் கிளீன். என்னை பொறுத்தவரையில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் திருட்டு அரசியலுக்கு அப்பால் இருந்தவர். இருந்தால் அவர் மீது பூசப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேரு தான் இந்த பேங்க் இஷ்யூ, அதாவது மத்திய வங்கியின் பிணைமுறி விஷயம். அதை சொல்லி வந்தவர்கள் எதையுமே நிரூபிக்கப்பட முடியாத ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டதுக்கு பிறகுதானே அவருடைய அந்த டிரான்சிட் பயணத்தை மையப்படுத்தி அவரை சிறையில் அடைத்தார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கே எங்காவது ஒரு இடத்துல இருக்கலாமான்னு யோசித்து கொண்டிருந்தவர்கள் அந்த அந்த வெற்று வாயை சப்பி கொண்டிருந்தவர்களோட வாயில் கொஞ்சம் அவலை போட்டது போல இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எனவே ரணில் விக்ரமசிங்கவை எப்படி அடக்கலாம் என்பதில் தான் அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள் ஒழிய நாமல் ராஜபக்சே கொஞ்சம் தொட்டு பார்த்தார்கள். இருந்தால் இப்போ எங்களுக்கு சொன்ன நாமல் ராஜபக்ச சம்பந்தமாக, ராஜபக்ச குடும்பம் சம்பந்தமாக, இப்போ நீங்கள் சொன்ன துபாய் விஷயம் எவ்வளவு இருந்தும் கேஎல் பத்ர பத்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை காட்டி இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறது தான் சிஐடியில் கூப்பிட்டாங்க. ஒரு கேலி கூத்தை தான் செய்தார்கள். நாமல் ராஜபக்சே வெளியே வந்து சிரித்து கொண்டு சொல்கின்றார், அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் போனது. வெளியே வந்து சொல்கின்றார் 323 கண்டெய்னர் எங்கே பாய்ச்சீர்கள் என்று கேட்டதுக்கு அவர்களிடம் பதில் எவ்வளவு தைரியமாக சொல்கிறேன். எனவே நாமல் ராஜபக்ச விடயத்தில் கூட இந்த அரசாங்கம் நாளுக்கு நாள் கேலி கூத்தான விடயங்களை தான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம். தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.